ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா. இந்த வீடியோல நம்ம பவர் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதுதான் கலெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, நம்ம ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது வர ஷாப்பிங் கார்ட்டோட நீங்க கலெக்ஷன கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஷாப்பிங் கார்ட் அப்படின்றது ஒரு டெம்பரரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். நம்மளோட ஷாப்பிங் கார்ட்ல நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு, கடைசில தான் நம்ம ஆர்டர பிளேஸ் பண்ணுவோம். அதே மாரி கலெக்ஷன்ஸ் அப்படின்றது, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்பரரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ ஒரு சில சினாரியோஸ்ல நமக்கு நம்மளோட டேட்டாவ நம்ம ஆப்போட கனெக்ட்டா இருக்க டேட்டா சோர்ஸ் இல்ல டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண வேண்டாம். டெம்பரரியா நம்ம ஆப்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ஷன் அப்படின்றது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். அண்ட் அதுல நம்ம டேட்டாவ ஸ்டோர் பண்ணிக்கலாம். கலெக்ஷன்ல நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாவ நம்ம ஆப்ல இருக்க எல்லா ஸ்க்ரீன்ல இருந்துமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கலெக்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம ஆப்போட செஷன்ல மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டெம்பரரியான இன் மெமரி டேட்டா நம்ம அதுல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு, செஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு மேல இந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆவாது. ஸோ நம்ம மறுபடியும் நம்மளோட ஷாப்பிங் கார்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம எப்படி நம்ம ஷாப்பிங் கார்ட்ல ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல கம்ப்ளீட்டாவே எம்ப்டி ஷாப்பிங் கார்ட், எம்ப்டி பாஸ்கெட் அப்படின்னு குடுத்து கிளியர் பண்ணலாம். அதே மாரி கலெக்ஷன்ஸ்லயுமே நம்மளால டேட்டா ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் கம்ப்ளீட்டாவே நம்ம கலெக்ஷன கிளியருமே பண்ண முடியும். ஸோ இந்த மாரியான டேட்டா மேனிபுலேஷன் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ஷன்ஸ்ல பண்ண முடியும். கலெக்ஷன்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இப்ப நீங்க சப்போஸ் ஒரு டேட்டா செட் உங்களோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இல்ல ஏதோ ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அப்ப நீங்க அத ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் ஏபிஐ கால்ஸ் போகும். ஸோ கலெக்ஷன்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, அந்த டேட்டா எல்லாமே நீங்க லோக்கலா இங்க கலெக்ஷன்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கனால, நீங்க லோக்கலா கேஷ் பண்ணியிருக்க டேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஆப்போட ரெஸ்பான்சிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாரியான அட்வான்டேஜஸ்லாம் கலெக்ஷன்ஸ்க்கு இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரேஜ். ஸோ கலெக்ஷன்ஸ நம்மளால லோக்கலா சேவ் பண்ணவும் முடியும். ஸோ அப்படி சேவ் பண்றது மூலமா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே ஒரு சில டேட்டாக்கு நம்ம ஆக்சஸ் குடுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த மாரி ஆஃப்லைன் ஸ்டோரேஜ்க்கு கலெக்ஷன்ஸ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கலெக்ஷன்ஸ்ல உள்ள டேட்டாவ நம்மளால பவர் ஆப்ஸ்ல உள்ள டிஃபரெண்ட் கண்ட்ரோல்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணி யூஸ் பண்ண முடியும். கேலரிஸ், டேபிள்ஸ், காம்போ பாக்ஸ், ட்ராப் டவுன்ஸ் இது மாரியான மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ்ல கலெக்ஷன் டேட்டாவ டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கலெக்ஷன் சம்மந்தமா உள்ள 3 முக்கியமான ஃபங்ஷன்ஸ் கலெக்ட், கிளியர் கலெக்ட், அப்புறமா கிளியர். ஸோ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபங்ஷனோட பேரு கலெக்ட். கலெக்ட் அப்படின்ற ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கலெக்ஷன்ல நம்ம என்ன டேட்டா குடுக்குறோமோ, அத ஆட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஒரு எம்ப்ளாயி சம்மந்தமான ரெக்கார்ட் ஆட் பண்ண போறோம் ஒரு கலெக்ஷன்ல. ஸோ கலெக்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இதோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ல இந்த கலெக்ஷனுக்கு நம்ம என்ன பேர் குடுக்க போறோமோ, அத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஜெனரல் கன்வென்ஷன்ஸ்ல COL அப்படின்னு குடுத்துட்டு, அது கழிச்சு உங்களுக்கு கலெக்ஷனோட பேர் என்னவோ அது குடுப்பாங்க. ஸோ நான் COL எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு குடுத்துருக்கேன். அண்ட் இது கழிச்சு நீங்க என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் உங்க கலெக்ஷன்ல ஆட் பண்ணணுமோ, அத நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரெக்கார்ட் ஆட் பண்றதுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட அந்த கலெக்ஷன் ஃபங்ஷன க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நான் இத பேஸ்ட் பண்றேன். இந்த ரெக்கார்ட் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் அப்படின்னு 4 காலம்ஸ் நம்ம இந்த கலெக்ஷன்ல ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த 4 காலம்லயும் என்னென்ன ஸ்பெசிஃபிக் வேல்யூ இந்த ரெக்கார்ட்க்கு இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது மாரி நீங்க கலெக்ஷன்ஸ்ல மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணலாம் ஒரே டைம்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கமா அப்படின்னு குடுத்துட்டு இன்னொரு கர்லி பிரேஸ், கமான்னு குடுத்துட்டு இன்னொரு கர்லி பிரேஸ். அண்ட் அந்த ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளயும் உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அத நீங்க ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு கலெக்ட் ஃபங்ஷன்ல 5 ரெக்கார்ட் ஆட் பண்ற மாரி எழுதியிருக்கேன். அத நான் இப்ப ஆட் பண்றேன். ஸோ இந்த 5 ரெக்கார்ட் தான் நம்மளோட கலெக்ஷன்ல நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ கலெக்ட் அப்படின்றது COL எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி, அந்த கலெக்ஷன்ல இந்த 5 ரெக்கார்டையும் ஆட் பண்ண போகுது. இப்ப நான் ஆட் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு குடுக்க போறேன். இத கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளோட கலெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். அத நம்ம பார்க்கறதுக்கு லெஃப்ட் பேன்ல உள்ள அந்த 4த் ஆப்ஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். வேரியபிள்ஸ்ல தான் நம்மளோட கலெக்ஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நீங்க கலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, COL எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற கலெக்ஷன் நமக்கு தெரியுது. இத கிளிக் பண்ணி வியூ டேபிள் குடுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட கலெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம ஆட் பண்ண 5 ரெக்கார்ட்ஸுமே இதுல அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த டேட்டாவ நம்ம டைரக்ட்டா ஆப்ல பார்க்கறதுக்கு ஒரு டேட்டா டேபிள் ஆட் பண்ணலாம். இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு டேட்டா டேபிள் ஒண்ணு ஆட் பண்ணலாம்.
டேட்டா டேபிள் ஆட் பண்ணியாச்சு. அத இங்க மூவ் பண்ணிட்டு, இந்த டேட்டா டேபிளோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில நம்ம கலெக்ஷனோட பேர குடுக்கலாம். ஸோ தட் இந்த டேபிள் டைரக்ட்டா நம்ம கலெக்ஷன்ல உள்ள டேட்டாவோட கனெக்ட் ஆயிடும். அண்ட் இந்த டேபிள்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணணுன்ட்டு நீங்க ரைட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பேன்ல உள்ள எடிட் ஃபீல்ட்ஸ்ல சூஸ் பண்ணலாம். எடிட் ஃபீல்ட்ஸ் குடுத்துட்டு, ஆட் ஃபீல்ட் போயிட்டு, இதுல என்ன ஆர்டர்ல உங்களுக்கு வேணுமோ அந்த ஆர்டர்ல சூஸ் பண்ணுங்க. இப்ப ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், ஏஜ். இப்ப நம்ம ஆட் குடுத்துறலாம். இந்த டேபிளோட சைஸ் நான் கிளாரிட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ஷன்ல என்ன டேட்டா இருக்கோ, அது உங்களுக்கு இந்த டேபிள்ல தெரியுது. செலக்ட் அப்படின்ற ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கலெக்ஷன்ல டேட்டாவ ஆட் பண்ணும். அதாவது எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படியே தான் இருக்கும். அதோட நீங்க என்ன புது டேட்டா குடுக்குறீங்களோ, அது எக்ஸ்ட்ராவா போய் சேவ் ஆகும். அதுதான் கலெக்ட் ஃபங்ஷனோட ஃபங்ஷனாலிட்டி. ஸோ இங்க நான் ஆட் நியூ எம்ப்ளாயி டேட்டான்னு இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம புதுசா ஜாயின் பண்ணியிருக்க இன்னொரு எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போறோம். ஸோ இப்ப நம்ம இந்த பட்டன் பிரஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன் இங்க ஆட் ஆயிடுச்சு. இது மாரி நீங்க எப்பலாம் ஒரு நியூ டேட்டா ஒரு டேட்டா செட்ல ஆட் பண்றீங்களோ, அப்பலாம் நீங்க கலெக்ட் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃபங்ஷன் கிளியர் கலெக்ட். கிளியர் கலெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கலெக்ஷன்ல என்னலாம் டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, நம்ம புதுசா குடுக்குற டேட்டாவ மட்டும் போய் சேவ் பண்ணும். இப்ப நம்ம கிளியர் கலெக்ட்க்கு ஒரு டெமோ பார்க்கலாம். இங்க இருந்த ஆட் நியூ எம்ப்ளாயி டேட்டா பட்டன் நான் டிலீட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்த கலெக்ட் ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இந்த கலெக்ட் ஃபங்ஷன நான் இப்ப கிளியர் கலெக்ட்ன்னு சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இத நம்ம கிளியர் அப்படின்ற கீவேர்டால ப்ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதுலேருந்து கிளியர் கலெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கிளியர் கலெக்ட் ஃபங்ஷன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதுல இத்தன ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணாம, நம்ம ஒரு எக்ஸாம்பிள்க்கு 2 ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரண்ட்டா 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் இப்ப நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்கா இருந்த எல்லா ரெக்கார்டும் டெலீட் ஆயிட்டு, நம்ம புதுசா குடுத்த இந்த 2 ரெக்கார்ட் நம்மளோட கலெக்ஷன்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ கிளியர் கலெக்ட்டோட ஃபங்ஷனாலிட்டி அதுதான். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற ஃபங்ஷனோட பேரு கிளியர். அதாவது நமக்கு கலெக்ஷன கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணணும் அப்டின்னா, நம்ம கிளியர் அப்டின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க நான் கிளியர் கலெக்ஷன்னு இன்னொரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம கிளியர் அப்டின்ற ஃபங்ஷன குடுக்கலாம். அண்ட் இந்த கிளியர் ஃபங்ஷன்க்குள்ள நம்ம குடுக்க வேண்டிய பாராமீட்டர் நம்ம கலெக்ஷனோட பேரு. ஸோ நம்ம கலெக்ஷனோட பேர் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளதான் கிளியர் ஃபங்ஷன். இப்ப நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ஷன்ல இருந்த எல்லா டேட்டாவும் ரிமூவ் ஆயி நம்ம கலெக்ஷன் காலி ஆயிருச்சு. கிளியர் ஃபங்ஷன் பார்த்தாச்சு. நம்மளால ஒரு டேட்டா சோர்ஸ்ல இருக்க டேட்டாவ நம்மளோட கலெக்ஷன்ல ஆட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு நான் ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்ல 3 காலம் இருக்கு. கஸ்டமர் நேம், அதாவது டைட்டில் காலம் தான் நம்ம கஸ்டமர் நேம்னு ரீநேம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓவரால் சர்வீஸ், அப்புறம் நாலேட்ஜ் ஆஃப் சப்போர்ட் மெம்பர். ஸோ பொதுவா ஒரு கஸ்டமரோட பேரு அண்ட் அவங்களோட சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க குடுத்திருக்க ஃபீட்பேக். அதுதான் நம்ம இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்ல உள்ள டேட்டாவ நம்ம எப்படி ஒரு கலெக்ஷன்ல ஆட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கலெக்ட் ஃபங்ஷன் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ஷனோட பேரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்க்கு நான் COL கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு குடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பாராமீட்டர்ல அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட பேர் குடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நெறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க ஃபில்டர் பண்ணி என்ன ரெக்கார்ட் ஆட் பண்ணணுமோ, அத மட்டும் இங்க சூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு 2 ரெக்கார்ட் தான் இருக்கனால, நான் டைரக்ட்டா அந்த லிஸ்ட்டோட பேரே குடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த லிஸ்ட்ட இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா டேபிளோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம குடுக்க போற அந்த கலெக்ஷனோட பேரு COL கஸ்டமர் ஃபீட்பேக். அதோட இது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்ப நான் இந்த பட்டன் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல என்ன டேட்டா இருந்துச்சோ, அது இப்ப நம்மளோட கலெக்ஷன்ல வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் அந்த டேட்டா இந்த டேட்டா டேபிள்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்ப நம்ம எப்படி ஒரு டேட்டா சோர்ஸ்லேருந்து கலெக்ஷனுக்கு டேட்டா ஆட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அதே மாரி நம்மளால ஒரு கலெக்ஷன்லேருந்துமே நம்மளோட டேட்டா சோர்ஸ்க்கு டேட்டா ஆட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க நான் 2 பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் பட்டன் கிரியேட் கஸ்டமர் ஃபீட்பேக் கலெக்ஷன். ஸோ நம்ம ஆப்ல ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுல நான் 4 ரெக்கார்ட் குடுத்துருக்கேன். கிளியர் கலெக்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். அண்ட் இதுதான் நம்ம கலெக்ஷனோட பேரு. COL கஸ்டமர் ஃபீட்பேக். அண்ட் இதுல நம்ம 4 ரெக்கார்ட் ஆட் பண்றோம். ஸோ 4 கஸ்டமர்ஸோட பேரும், அவங்களோட ஃபீட்பேக்கும் இதுல இருக்கு. ஸோ இத நம்ம இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறோம். ஸோ யூசுவலா நீங்க கலெக்ஷன்லேருந்து உங்களோட டேட்டா சோர்ஸ்க்கு ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ண போறீங்க, இல்ல ஆட் பண்ண போறீங்க அப்டின்னா, அப்ப அந்த ஸ்கீமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க ஸ்கீமா மேட்ச் ஆகணும். உங்களோட காலம் நேம்ஸ் மேட்ச் ஆகணும். அதனால நீங்க யூசுவலாவே இன்டர்னல் ஃபீல்ட் நேம் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்க்கு போலாம்.
இங்க போயிட்டு செட்டிங்ஸ் கியர் கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. ஸோ லிஸ்ட் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா, இங்க என்னென்ன காலம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாலேட்ஜ் ஆஃப் சப்போர்ட் மெம்பர் ஓப்பன் பண்ணலாம். இந்த காலமோட இன்டர்னல் ஃபீல்ட் நேம் நீங்க இந்த ப்ரௌசர்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஃபீல்ட் நேம் நீங்க டைரக்ட்டா எடுத்துட்டு வந்து உங்களோட கலெக்ஷனோட காலம் நேமா குடுத்துட்டீங்க அப்படின்னா, எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்மளோட டேட்டா போய் நம்மளோட டேட்டா சோர்ஸ்ல ஆட் ஆயிடும். இப்போதைக்கு நான் 4 ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ஷன கிரியேட் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் இங்க நீங்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 ரெக்கார்டும் ப்ராப்பரா ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கலெக்ஷன் ரெடி. அண்ட் இப்போ நம்ம கலெக்ஷன நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்க்கு ஆட் பண்ண போறோம். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். செலக்ட் அப்படின்ற ஃபங்ஷன் குடுத்துட்டு, இதோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நம்மளோட டார்கெட். ஸோ நம்ம எங்க போய் ஆட் பண்ண போறோம்? இது நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். ஸோ இந்த சினாரியோல நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பாராமீட்டரா குடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் பாராமீட்டர்ல நம்ம கலெக்ஷனோட பேர் குடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ல உள்ள டேட்டா அப்படியே போய் நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல ஆட் ஆகும். இப்போதைக்கு நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. நான் பவர் ஆப்ஸ் போயிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ண போறேன். ஸோ நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட 4 ரெக்கார்டும் நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்க்கு ஆட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ அகைன் நம்ம அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம குடுத்திருந்த அந்த 4 ரெக்கார்ட்ஸுமே இங்க வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது மாரி நீங்க கலெக்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கலெக்ஷன்ஸ்லேருந்து டேட்டா சோர்ஸ்க்குமே ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் கலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த மாரி டேட்டா மேனிபுலேஷன்ஸ்லாம் ஈஸி பண்ணலாம். ஓகே தான். ஆனா பவர் ஆப்ஸ்ல நம்ம டேட்டா ரிட்ரீவ் பண்றதுக்கு குடுக்குற குவெரி நான் டெலிகபிளா இருக்கும்போது, மேக்ஸிமம் நம்மளால 500 ரெக்கார்ட்ஸ் தான் ரிட்ரீவ் பண்ணிட்டு வர முடியும். இத டேட்டா ரோ லிமிட் ஃபார் நான் டெலிகபிள் குவெரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அத இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த செட்டிங்ஸ் போங்க. ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, டேட்டா ரோ லிமிட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க அது 500 அப்டின்னு குடுத்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் டெலிகேஷன் சப்போர்ட் ஆகலையோ, அங்கெல்லாம் மேக்ஸிமம் 500 ரெக்கார்ட்ஸ் தான் இதிலன்னு போட்டிருக்கு. ஸோ இதோட மேக்ஸிமம் லிமிட் வந்து 2000. ஸோ நம்ம 2000 செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் டெலிகபிள் குவெரிலயுமே உங்களால மேக்ஸிமம் 2000 ரெக்கார்ட்ஸ் ரிட்ரீவ் பண்ணிட்டு வர முடியும். சப்போஸ் நீங்க அத எக்ஸீட் பண்ணி இங்க குடுத்தீங்க அப்படின்னா, அது ஒரு எரர் மெசேஜ் குடுக்கும். 1லேருந்து 2000க்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க 2000 அப்படின்னு செட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி உங்க கலெக்ஷன்ல டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். கலெக்ஷன்ஸோட அட்வான்ஸ்டான கொஞ்சம் டாபிக்ஸ் அண்ட் அத எப்படி நம்ம ஒரு நெஸ்டட் கேலரிலலாம் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறது, இந்த மாரியான விஷயங்கள் நீங்க அடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னோட கஸ்டம் ரேடியோ பட்டன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதுவுமே கண்டிப்பா பாருங்க. டெலிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. பவர் ஆப்ஸ்ல நம்ம டேட்டாவோட வொர்க் பண்றப்போ. டெலிகேஷன் பத்தி நான் டீட்டெயிலா ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். கண்டிப்பா நீங்க அத பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோலேருந்து நீங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு நோட்டிஃபை ஆக கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.